मुझे जगाता, प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती, नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय, आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा, समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते, प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते, ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேலை யோகா அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய 108வது நாள், கடைசி நாள். இன்றைய கவிதை இங்கிலீஷில். கவிதையினுடைய தலைப்பு டெல் மீ வேர் இஸ் ஃபேன்சி பிரெட். டெல் மீ வேர் இஸ் ஃபேன்சி பிரெட். ஆர் இன் த ஹார்ட் or in the head, how begot, how nourished. Reply, reply. It is engendered in the eyes, with hasing fed and fancy dies, in the cradle where it lies. Let us all ring fancy's knell, I will begin it. Ding dong bell, ding dong bell. கவிஞர் சொல்கிறாரு ஃபேன்சி, அதாவது கற்பனை. ஆனால் இந்த கவிதையில் அதனுடைய அர்த்தம் லவ், காதல், பாசம், அன்பு. அவர் சொல்கிறாரு, எனக்கு சொல்லு வேர் இஸ் ஃபேன்சி பிரெட். இந்த உலகத்தில் அன்பு எங்கே பிறக்குது, அன்பினுடைய ஜென்மம் எங்கே ஏற்படுது? தலையிலையா, ஆர் இன் த ஹெட், ஆர் இன் த ஹார்ட், இதயத்தில் ஏற்படுதா இல்லது மூளையில் ஏற்படுதா? ஹவு பிகாட், ஹவு நவரைஸ்டு, அது எப்படி உற்பத்தி ஆகுது, அது எப்படி பாலனை ஆகுது? அதனால் சொல்லுங்க ரிப்ளை, ரிப்ளை. இந்த காதலானது எங்கு பிறக்கிறது, அதனுடைய பாலனை எங்கே நடக்குது, அது எப்படி அதிகமாகுது? இதயத்தில் பிறப்பெடுக்குதா அல்லது மூளையில் பிறப்பெடுக்குதா? இட் இஸ் என்ஜெண்டர்ட் இன் த ஐஸ். இது கண்கள் மூலமாக பிறப்பெடுக்கிறது. நிரந்தரமாக கண்கள் பார்த்து கொண்டே இருப்பதால் அதுக்கு சத்து கிடைக்கிறது, அது டெவலப் ஆகுது. அந்த இதிலேயே அது இறந்து போயிடுது, அந்த பாலனையிலே. இந்த காதலானது எங்கு ஜென்மம் எடுக்குதோ அங்கேயே இறந்து போயிடுது. கண்கள் மூலமாக இது பிறப்பெடுக்குது, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்குறாங்க, இப்போ காதல் வளருது. பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த காதலானது வளருது. வித் ஹேசிங் ஃபெட் அண்ட் ஃபேன்சி டைஸ், இட் இஸ் என்ஜெண்டர்ட் இன் த ஐஸ், இன் த கிரீடில் வித் வேர் இட் லைஸ். அது அங்கேயே இறந்து போயிடுது. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த காதல் இறந்து போனதற்கான சோக பாடல்களை பாடுவோம். அதனுடைய கவிஞர் சொல்கிறாரு, வாங்க இதுக்கு சோகத்துக்கான ஒரு பாட்டு பாடுவோம். அதை நானே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஐ பிகின் இட், டிங் டாங் பெல். வாங்க சோக பாடல் பாடலாம், அந்த காதலினுடைய சோக பாடல் பாடலாம்.
நானே தொடங்கி வைக்கிறேன். டிங் டாங் பெல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். டிங் டாங் பெல். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு சன நேரத்திற்கான ஆகர்ஷணம் மட்டும்தான். ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, இதை நீ காதல்னு சொல்கிறியா? ஒரு சன நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது காதல் உருவாகுது, அந்த பார்வையினாலே காதல் வளருது, அந்த பார்வையிலேயே இறந்து போகுது. இது ஒரு காதலா? அதாவது இந்த உலகத்தில் நம்ம எதை அன்பு காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே நிலையற்றது. அது ஒரு காட்சி பிழை, காட்சி தவறு, அது ஒரு பிரம்மை, ஒரு சன நேரத்திற்கான ஒரு கவர்ச்சி, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, வாங்க நம்ம மணி அடித்து இந்த காதலுக்கு இறுதி மரியாதை செலுத்தலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். சோக பாடல்கள் பாடலாம். டிங் டாங் பெல், டிங் டாங் ரிங். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய என்ன ஒரு பணத்தினுடைய பிராப்தியாக இருக்கலாம், பொருளினுடைய பதவியினுடைய பிராப்தியாக இருக்கலாம், எல்லாமே நிலையற்றது. அது ஒரு விசித்திரமான ஒரு கவர்ச்சி. தூரமாக கேட்கக்கூடிய ஒரு தூரத்தில் அடிக்கக்கூடிய மேல சத்தம் எவ்வளோ நல்லா இருக்குது, கேட்டது மாதிரியே இருக்குது, நம்மளை இழுக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுது? அங்கே ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஹெடானிக் ட்ரேட்மில் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது சைக்காலஜியில். மனிதர்கள் நினைக்கிறாங்க, எனக்கு பைசா இல்லை, பைசா கிடைச்சா நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்காரு, பணம் இல்லை, அப்புறம் யோசிக்கிறாரு பணம் வேணும் அப்படின்ட்டு, அப்புறம் கிடைக்குது. ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவருக்கு பைசா இல்லாத போது என்ன ஒரு துக்கம் இருந்ததோ அது பைசா கிடைச்சப்பறம் அந்த துக்கம் அப்படியே தான் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், எனக்கு ஒரு கம்பேனியன் வேணும், எனக்கு யாராவது வேணும், அதனால் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். ஆகையினால் யார் மேலேயாவது அன்பு பண்ணுறாரு, காதல் வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காதலி அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. முதல்ல மனசு அலைஞ்சிட்டு இருந்தது, காதலன் இல்லை, காதலி இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் காதலி கிடச்சிட்டாங்க. இப்போ காதலி கூட இருந்துட்டு அப்புறம் குஷியினுடைய லெவல் அதே வந்துடுது, அதே இடத்துக்கு மறுபடியும். பழைய துக்கம் இருந்தது, பழைய விஷயங்கள்லேயே வந்துடுது. அது கிடைக்காத போது என்ன ஒரு இருந்ததோ நிலை, அதே நிலைக்கு மீண்டும் திரும்பி வந்துடுது. அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் நினைக்கிறாரு, எனக்கு ஒரு பதவி வேணும், மற்றவங்கள்ட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. அப்புறம் அவருக்கு பதவி கிடைக்குது, பதவி கிடச்சிருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பதவி மேலே உள்ள மோகம் தீர்ந்து போயிடுது. அவருடைய ஹாப்பினஸ் லெவல் எனக்கு சேர்ந்துருது. முதல்ல எப்படி பதவி இல்லாத போது எப்படி இருந்தாரோ அதே நிலைக்கு சேர்ந்துடுறாரு. இதுதான் தலை விதி. மனிதர்கள் நினைக்கிறாங்க, இங்கே சுகம் இல்லை, அங்கே தான் சுகம், அங்கே போகிறாங்க, அப்புறம் அங்கே இருக்காங்க, அப்புறம் தெரிய வருது முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கிறேன், எதுவுமே மாறல. இல்லைனா அவருக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கலையா இருக்கும். எனக்கு மரியாதை வேணும், மானம் மரியாதை, எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னா. அப்புறம் ஃபேமஸ் ஆகிடுறாரு இங்கே வந்த பிறகு. அதாவது சித்தி அடையணும் அப்படின்னா அது சும்மா கிடைக்கிற பொருள் கிடையாது. அதாவது அவர் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சார்லையே, அந்த ஃபேமஸ் ஆகணும்னு அப்படிங்கிறது விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அது தனியாக வராது, அதுக்கு கூட நிறைய விஷயங்களை அது கூட்டிகிட்டு வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தெரிய வருது, நான் அங்கேயே தான் இருக்கிறேன், எங்கேயுமே போகலை, எங்கே இருந்தனோ அங்கேயே வந்துட்டேன். அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் இங்கே இருக்கிறாங்க, ஆனாலும் இங்கே இல்லை, விலகி இருக்கிறாங்க, முழுவதுமாக முக்தி அடைந்த நிலை. ஆனால் இதுதான் சாதனை. ஒரு பூதம் இருந்தது, அதுக்கு யாரும் ஃப்ரெண்டே இல்லை, அது இன்னொரு பூதத்தை தேடிட்டு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பூதமே கிடைக்கல. அந்த பூதத்துக்கு அவருக்கு கூடவே வச்சுக்கிறதுக்கு ஒரு பூதம் இல்லை துணைக்கு. அப்புறம் அவர் ஒரு கதை கேள்விப்படுறாரு, மூட நம்பிக்கையினுடைய கதை. சனிவார் இல்லை புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை யார் இறந்து போகிறாங்களோ அவங்க பூதமாயிடுவாங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு. யாராவது அப்படி மேலே மாடியிலேருந்து குதிக்கிறாங்க அப்படின்னா அவர் ஓடி போய் பார்க்குது. அந்த பூதம் கீழே விழுந்தவங்கெல்லாம் பார்க்குது, அது இறந்து போகணும், இறந்துட்டா நம்ம பூதம் கிடச்சிரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குது அந்த பூதம். ஆனால் அடிபட்டவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாயிட்டாங்க, யாரும் இறக்குற மாதிரியே தெரில. ரோட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அது ஓடி போய் பார்க்குது, யாராவது இறந்தால் நமக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதனுடைய அதிர்ஷ்டத்தில் அதுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. யாரெல்லாம் தோணுது அதுக்கு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு, ஆனால் அவங்க மயக்க நிலையில் இருந்திருக்காங்க, இறக்கலை, மறுபடியும் உயிர் பழிச்சிக்கிறாங்க.
அந்த பூதத்துக்கு ஒரு பொழுதும் துணை கிடைக்கவே இல்லை, உண்மையான ஃப்ரெண்டு கிடைக்கவே இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை சொல்லுவார் அடிக்கடி. அவர் தான் சொல்லுவார், இந்த உலகத்தில் சம்பூர்ணமான முக்தி அடைந்த ஒரு மனிதன் கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அரிது. அரிது முக்தியான மனிதன் கிடைப்பது அரிது. முக்தி அடைந்த மனிதன் என்றாலும் அரிது. சம்பூர்ண முக்தி அடைந்தவனாக கிடைப்பது அரிது அப்படிங்கிற மாதிரி 108 நாளினுடைய நாட்கள் இந்த யாத்திரை நாட்களுடைய யாத்திரை கிடையாது, ஆத்மாவுடைய ஆழத்தில் ஆத்மாவுடைய யாத்திரை. 22 ஜூலை இந்த பட்டி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 108 நாள் முடிந்தது. 108 நாளில் எத்தனை முரளி ரிவைஸ் ஆச்சு? 108 இருக்கும், 100க்கு மேலே, 100 கவிதைகள். அப்புறம் அவ்யக்த முரளியினுடைய ரிவிஷன் பண்ணோம். இந்த எல்லா முரளியும் எங்கே ரிவைஸ் ஆச்சு அப்படின்னா, எங்கே அந்த முரளி பாபா சுயம் சொன்னாரோ அந்த ஹால்லையே நம்ம ரிவைஸ் பண்ணோம், ரிவிஷன் பண்ணோம். இதுதான் ஒன்டர். எந்த இடத்துல சுயம் பகவான் இந்த முரளியை உச்சாரணம் பண்ணாரோ நம்மளுடைய இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம அந்த இடத்துல தான் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஓம் சாந்தி பவனில் தான் முரளி பாபா நடத்தினார். அதை நம்ம அதே இடத்துல வச்சு ரிவிஷன் பண்ணிட்டோம். இந்த ஹாலில் நடந்த இந்த பட்டியினுடைய ஊர்ஜா, அந்த சக்தி, அந்த வைப்ரேஷன் இங்கே மட்டும் இல்லை, நாலாப்புறமும் பரவிச்சு கணக்கிலடங்காத ஆத்மாக்கள் இந்த ஞான கங்கையில் மூழ்கி எழுந்தாங்க. அமிர்த வேலையினுடைய தன்னுடைய தாரணையை எல்லோரும் நல்லா பக்கா பண்ணிக்கிட்டாங்க. இதன் மூலமாக அமிர்த வேலையினுடைய முழு புத்தகத்தை நம்ம ரிவைஸ் பண்ணோம், படித்தோம், ரிவைஸ் பண்ணோம். டெய்லி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணோம். 100 கவிதைகள் இங்கே வாசித்தாங்க. அதனுடைய படிப்பு நடந்தது. நம்மளுடைய சாப்பாட்டு முறையில் மாற்றம் ஏற்பட்டது. இப்போ 7 நாளாக நம்ம சாப்பாட்டினுடைய விரதம் இருந்துகிட்ருக்குறோம். அதனுடைய பட்டியும் போயிட்டுருக்கு. அது கூட இன்றைக்கி கடைசி நாள். பல்தேவ் பாய் நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு மாதாஜி கடந்த ஒரு வருஷமாக கேன்சரில் இருந்திருக்காங்க. அவங்க பழங்களை மட்டும்தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டி அட்டன் பண்ணதுலேருந்து பழங்கள் மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்களுடைய கேன்சர் ரிப்போர்ட்டு நார்மல் ஆகிடுச்சு. பல மாற்றங்கள் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். அந்த மாதாஜி ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. எப்போ நம்மளுடைய உணவு முறையை மாற்றமோ அப்போ நமக்குள்ள ஒரு லேசான தன்மை அங்கே அமருது. ஒரு ஸ்திரத்தன்மை, எமோஷ்னல் பேலன்ஸ். அப்புறம் நம்ம இயற்கை கூட கனெக்ட் ஆகிடுறோம். நம்ம உடம்புக்குள்ள கிளர்ச்சிகளையும் அலர்ஜிகளையும் ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்களை நம்ம விடுறதுனால மனசு சாந்தமாயிருது, ஸ்திரமாயிருது. உப்பு, மசாலா, சமைக்கப்பட்ட உணவு, தானியங்கள், காரம், இதெல்லாம் என்னது? வைப்ரேஷன்ஸை கீழே கொண்டு வருது. அதனால் கடந்த 7 நாளாக நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த உணவு முறையினுடைய இந்த பட்டியை யார் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ, நீங்கள் பிராணிக் கடைபிடிச்சிருந்தாலும் சரி, இயற்கை உணவு இல்லைன்னா பழங்கள் கடைபிடிச்சிருந்தாலும் சரி, அவங்க அனுபவம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய அந்த சக்தியினுடைய ஆற்றலினுடைய அளவு அதிகமாக இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க. சரீரம் டிடாக்ஷ் ஆகிடுச்சு, நச்சுத்தன்மையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மனசு லேசாக ஆயிடுச்சு அப்படின்னு அனுபவம் பண்ணியிருப்பீங்க. மனசுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு ஊர்ஜா, ஆற்றல் உற்பத்தி ஆகிருக்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. காரியத்தினுடைய ஆற்றல் அதிகமாகிடுச்சு, காரியம் செய்யக்கூடிய திறமை அதிகமாகிடுச்சு, ஹை லெவல் எனர்ஜி நமக்கு ஃபீல் ஆகுது. எப்போ நம்ம இயற்கை கூட கனெக்ட் ஆகிறோம், எப்போ நம்ம பழங்கள் கூட கனெக்ட் ஆகிறோம், நம்ம சரீரம் உள்ளுக்குள்ளே இருந்து சுத்தமாக ஆரம்பிக்குது. நமக்குள்ளே ஒரு சக்தி நமக்குள்ளே நிறையுது, மனசு லேசாக இருக்குது. நம்ம உள்ளே ஓடிட்டு இருந்த அந்த ஊர்ஜா, ஆற்றல் என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ அது எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்படும் பட்டுவிட்டது. இது வெறும் வெயிட் லாஸ்னுடைய வெயிட் கெயின், அதாவது உடல் எடையை குறைக்கிறது, உடல் எடையை கூட்டுறது, அப்புறம் டிடாக்ஸ் நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கான ஒரு யாத்திரை அல்ல.
நோயிலிருந்து விடுபடுவதற்கான யாத்திரை அல்ல. இந்த யாத்திரை ஹையர் கான்சியஸிற்கான யாத்திரை, உயர்ந்த மனநிலைக்கான யாத்திரை. 108 இந்த 108 நாளையில் நம்ம பலவிதமான சேலஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். முதல் 84 நாள் நம்ம வீகனுடைய சேலஞ்ச் பண்ணோம். வீகன்னா பால் பொருட்கள் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் 100 நாள் கவிதை. அப்புறம் கடந்த 7 நாளாக இந்த இயற்கை உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 4 CRBF, வெறும் ஒரு நேரம் மட்டும் சமைத்த உணவு, அப்புறம் மீதி 2 நேரமும் சமைக்காத உணவு. இல்லைனா ஒரு நேரம் சமைத்த உணவு, இன்னொரு நேரம் மீதி நேரம்லாம் ஜூஸு, இல்லை ஃபுல் டே ஜூஸு. அப்புறம் 3வது மெத்தட் வெறும் ஃபுல் டே சமைக்காத உணவு மட்டுமே, அப்புறம் பழங்கள் மட்டும். இந்த மாதிரி 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஹோம்ஒர்க் பண்ணோம். இன்று இந்த பட்டியினுடைய கடைசி நாள், கடைசி ஆகுதி. இது முடிவு கிடையாது, இது ஒரு ஆரம்பம். இது ஆரம்பம் மட்டுமல்ல, பிராரம்பம். ஹிந்தியில் இந்த 2 வார்த்தை வருது. ஒன்று ஆரம்பம், இன்னொன்று பிராரம்பம். ஒவ்வொரு ஆரம்பமும் பிராரம்பம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு பிராரம்பமும் அது ஆரம்பம்தான். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம், ஸ்டார்ட் பண்ணுறது. பிராரம்பம் அப்படின்னா லட்சியத்தின் கூடவே தொடக்கம், லட்சியத்தினுடைய துவக்கம். அதாவது முன்னேற்பாடு செஞ்சுக்கிட்டு அப்புறம் துவங்கிறது எந்த ஒரு காரியத்தையும். அதனால் இதுதான் ஆரம்பம். முழு புருஷார்த்தமும் அந்த 3 சுற்றி தான் வருது. 3 விஷயங்கள் சுற்றி தான் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பிடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புனுடைய புருஷார்த்தம் ஈஸியாக இருக்கும். முதல்ல பிரம்ம முகூர்த்தம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அப்புறம் சகஜமாக இருக்கணும், நம்மளுடைய நேச்சுரலாக இருக்கணும். அடுத்த பி பிரம்மச்சரியம், சம்பூர்ண பிரம்மச்சரியம், சம்பூர்ண தூய்மை. எந்த ஒரு பற்றும் இல்லை, எந்த ஒரு கவர்ச்சி இல்லை, எந்த ஒரு அடிமைத்தனம் இல்லை, யார் மேலேயும் பிரபாவம் இல்லை, விலகி இருக்கிறேன். 3வது போஜன், 3வது பி போஜன். அதுலேயும் சம்பூர்ணமான பழங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நம்ம பலவிதமான விஷயங்களை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம். அந்த எல்லாத்துலேருந்து நம்ம முக்தி அடையணும். உண்மையான புருஷார்த்தம், நல்ல புருஷார்த்தத்துக்கு சரீரமும் நல்லா இருக்கணும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் படுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா புருஷார்த்தம் எப்போ பண்ணுவோம்? அதனால் சாத்வீக உணவு தேடணும். ஆகையினால நம்ம எதெல்லாம் விட முடியுமோ அதெல்லாம் விட்டுட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் கடைசியில் நீங்கள் ஒரு கட்டத்தில் வருவீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உடல் மற்றும் மனதை லேசாக வைத்துக்கக்கூடிய ஒரு உணவு முறைக்கு சேர்ந்துருப்பீங்க. வித் பேலன்ஸ், வித் அண்டர்ஸ்டாண்டோட, புரிதலோட, பேலன்ஸாக. புரிதல் அங்கு வெடித்து சிதறுவது தான் புரிதல். அப்படிங்கிறது வெடித்து சிதறுவது தான் ஞானம். புரிஞ்சுக்கோங்க, அதை செய்யுங்க. இதுதான் ஞானம். யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் செய்யாதுங்க. நீங்களே யோசிங்க, நீங்களே டிசிஷன் எடுங்க. ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சமைக்காத உணவு ஒரு நாள் சமைக்காத பொருளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். சமைக்காத பொருளை மட்டும் சாப்பிடணும், சமைச்ச பொருளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் இருந்து பாருங்கள், 2 நாள் இருந்து பாருங்கள், 3 நாள் இருந்து பாருங்கள். 3 நாளைக்கு பிறகு உங்களுடைய மனநிலையை செக் பண்ணி பாருங்கள். நமக்குள்ளே என்னெல்லாம் விகாரங்கள் நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்திட்டு இருந்ததோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கரைஞ்சி போயிருக்கும், இல்லைனா மறைஞ்சி போயிருக்கும், இல்லாமலே போயிருக்கும். மனசு ஸ்திரமாயிருக்கும். எதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நம்ம முயற்சி பண்ணாமலே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அங்கே நமக்கு தெரிய வரும். 10 தடவை 20 தடவை முரளியை படித்தா கூட ஞாபகம் இருக்காது. இப்போ படித்து பாருங்கள் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அது 3 விஷயங்கள்: பிரம்ம முகூர்த்தம், பிரம்மச்சரியம், போஜன். இந்த 3மே நம்ம ஏதாவது ஒன்று விட்டுட்டோம், மீதி எல்லாம் பண்ணீங்க. சாப்பாடை விட்டீங்க, சாப்பாடு கண்ட்ரோலில் விட்டீங்க, நல்லா டிஸ்கஷன் பண்ணீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணீங்க, நிறைய சேவை பண்ணீங்க, பெரிய பெரிய செமினார் பண்ணீங்க, ஒர்க் ஷாப் பண்ணீங்க, ஞானத்தினுடைய
கலந்துரையாடல் செஞ்சுங்க. இது எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு விஸ்தாரம். ஏன்னா இந்த யாத்திரை தனிமைக்கான யாத்திரை, நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனல் தனித்தனியான யாத்திரை, குழுவிற்கான ஒரு குழு சேர்ந்து அந்த மாதிரியான யாத்திரை அல்ல. அதுவும் வெளியே தெரியாத உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு யாத்திரை, உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு யாத்திரை. இங்கே வரும் வெளியே உள்ள விஷயங்கள், வெளியில் உள்ள எந்த ஒரு ஸ்தூலமான பொருள் அதற்கான அங்கே வேலையே இல்லை. ஆனால் 108 நாள் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு நாள் செய்யுங்க, அப்புறம் 3 நாள் செய்யுங்க, அப்புறம் 7 நாள் செய்யுங்க, அப்புறம் 21 நாள் செய்யுங்க, அப்புறம் 28 நாள் செய்யுங்க, அப்புறம் 90 நாள் செய்யுங்க. அது என்ன ஆயிரும்? அது ஒரு சமஸ்காரமாக போய் உட்காந்துரும் மனசுக்குள்ளே, ஆள் மனசில். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. யார் செய்யலையோ அவங்க இன்னையிலேருந்து செய்யுங்க. அந்த ஆத்மாக்கள், அந்த மாதிரியான ஆத்மாக்கள் இருந்தாங்க சிலர். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பகுத் தன்யவாத். ஏன்னா வெறும் புன்னகையான முகத்தோடவே முகத்தை மட்டுமே கொண்டு வந்து இந்த பட்டியில் அட்டன் பண்ணாங்க. புன்னகையோட நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த ஆத்மாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்க எந்த ஒரு தர்க்கமான பதிலும் சொல்லலை. ஆனாலும் அதை அப்படியே அன்பாக ஏற்றுக்கிட்டு கடைபிடித்து நம்ம முன்னாடி இருக்காங்க. இன்னும் அமைதியாகவே இருக்காங்க. தங்களை வெளிப்படுத்துறதுக்காக விரும்பவும் இல்லை. அவங்க மௌனமாக யார் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, ஒத்துழைச்சாங்களோ இந்த பட்டியில் நிறைய பேர் இங்கே இல்லை, ஆனால் இல்லாமலே பின்னாடி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நிறைய விதத்தில் நிறைய பேர் ஹோம்ஒர்க்கே பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணாமல் நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் இந்த பட்டியில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கலந்துக்கிட்டாங்க இந்த பட்டியில். அவங்களுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்க தான் யாரெல்லாம் நம்மளை அலர்ட்டாக வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கும் நன்றிகள். அதனால் ரிப்பீட் பண்ணுங்கள், ரிப்பீட். கன்சிஸ்டன்சி. இது 1 நாள் 2 நாள் 184 நாள் 108 நாளினுடைய யாத்திரை அல்ல. இந்த பட்டியில் நாட்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த பட்டியில் இத்தனை நாட்கள் அப்படிங்கிற சம்மந்தமே கிடையாது. இது ஆத்மாவை மூடி இருந்த அந்த திரைச்சீலைகளை விளக்குவதற்கான ஒரு பட்டியாக இருந்தது. ஆள் மனசு என்ற அந்த குகைக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கான ஒரு யாத்திரையாக இருந்தது. ட்ரில் பண்ணுறதுக்கான யாத்திரையுமையாக இருந்தது. ஒரு பணியாள் தன்னுடைய மேனேஜருடைய ரூமுக்கு போகிறாரு. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு போகிறாரு, இன்றைக்கி நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு. அப்போ அவர் பார்க்குறாரு, மேனேஜர் நம்ம பணியாள் இப்போ வந்திருக்கிறார் ரூமில். அப்போ இவருக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும். அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ப்ராடக்டை நீ சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரே இதாக இரு, மீண்டும் 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 நீ பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிறாரு. எங்கேயாவது போகிறீங்களா, ஏதாவது ஒரு பார்ட்டி நடக்குது, அங்கே போகிறீங்கன்னா நம்மளுடைய பேரையே நீ எடுத்துகிட்டே இரு. அப்போ தான் அது சேல்ஸ் ஆகும். அதாவது எங்கே போனாலும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருங்க அந்த விஷயத்தையே. அதாவது மனிதர்கள் காதுகளில் அது விழணும் அந்த விஷயம், அவங்க மனசுக்குள்ளே போய் உட்காந்துடணும். இது ப்ராடக்ட்டு, இது அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு. அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டு டெவலப் ஆகும், அதிக சேல்ஸ் ஆகும். இதை தான் நான் உனக்கு சொல்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் அப்படின்னு. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா இதே ட்ரிக்கை நீ யூஸ் பண்ணு. இதுதான் சீக்ரெட். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சீக்ரெட்டை நீ ஃபாலோ பண்ணு. ரிப்பீட்டேஷன். செஞ்சுட்டே இருங்க. இவ்வளோ சொன்ன பிறகு, இவ்வளோ சொல்லிட்டார் மேனேஜர். இதை சொன்ன பிறகு சரி என் ரூமுக்கு வந்தியே என்ன விஷயமா வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இன்க்ரிமெண்ட். அவர் அது மட்டும் தான் சொல்கிறாரு, எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. என்ன பண்ணுங்கணும்? ரேஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிப்பீட். பயிற்சி, அபியாசம். அதனால் யாத்திரை நிற்க போகிறது கிடையாது. ஒரு ஹிந்தி கற்றுக்கிறணும் அப்படின்னா கூட என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
யாத்திரை வந்து அங்கே நிற்க போகிறது. இதுதான் ஆரம்பம், பிரஜண்டத்தினுடைய ஆரம்பம். அதனால் இன்றைக்கு வந்து இந்த அமிர்த வேலை புத்தகத்தினுடைய கடைசி எல்லாமே முடிய போகுது பாயிண்ட்ஸு. இன்றைக்கி லாஸ்ட்டு 5 பாயிண்ட். டாபிக் வந்து நீங்கள் டயர்டாயிடக்கூடாது, உங்களுடைய அழுக்குகள் நீங்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறது டாப்பிக்கு. அதில் பாபா சொல்கிறார், பாபா வந்து படிப்பினை கொடுக்குறாரு குழந்தைங்களே, இன்னும் போக போக உங்களுடைய பேர் வந்து புகழடையும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. அழுக்குகள் நீங்கிறதுல நீங்கிறதுக்கு டைம் ஆகுது. ராத்திரி பகலாக யாராவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது போக வாய்ப்பு இருக்குது. ஆத்மா பியூர் ஆயிரும், தூய்மையாயிரும். ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நிறைய குழந்தைங்க அப்படி இருக்காங்க, காலையில் எந்திரிக்கிறதே இல்லை. அதனால் அவங்களுக்கு உள்ள தாரணையும் ஏற்படலை. அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் கொண்டு வாங்க. அப்புறம் பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சர்வீஸபிள் குழந்தைகளாக ஆயிடுவீங்க அப்படின்னு. சேவாதாரிகளாக ஆயிடுவீங்க, சிறந்த சேவாதாரி ஆயிடுவீங்க. பழங்கள் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, பிரம்மச்சரியத்தை நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உடனே நம்ம ஆத்மாவில் அழுக்கு போயிடுமா என்ன? அவ்வளோ ஈஸியாக அந்த அழுக்கு போயிடுமா? போகாது. ஒவ்வொரு பிளாக்கேஜஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் டெய்லி. ராத்திரி பகலாக யாராவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஞானந்து பயங்கரமாக ஃபுல் டே பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அமிர்த வேலை எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. அதனால் வெறும் டிஸ்கஷன் மட்டும் தேவை கிடையாது, தாரணை வேணும், அப்ளை பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க, அமிர்த வேலை கூட எந்திரிக்காமல். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வாய்க்கிலேயே பேசுவாங்க. அதனால் அது தேவையில்லை அப்படிங்கிறார் பாபா. அப்புறம் அடுத்து வரக்கூடிய 4 பாயிண்ட் வந்து பாபா கூட எப்படி ஆன்மீக உரையாடல் செய்வது அப்படிங்கிறத பற்றிய அந்த பாயிண்ட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாபா வந்து உங்களுக்கு வழி சொல்கிறாரு. அமிர்த வேலையில் பாபா கூட நீங்கள் எப்படி பேசுகிறது. பாபா நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, டீச்சர், சத்குரு. நீங்கள் மட்டும்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி, ஜாகிரபியை சொல்லித்தர முடியும். பாபா உங்களுடைய ட்ராமா எவ்வளோ வண்டர்ஃபுல், நான் தான் படைத்தேன். பாபா நீங்கள் எப்படி வந்து பதிதர்களை பாவனமாக்குறீங்க, முழு சிருஷ்டியுமே எப்படி தலைகளாக புரட்டி போட்டுடுறீங்க. இதுதான் மிகப்பெரிய வண்டர், அதிசயம். இது வந்து 2வது பாயிண்ட்டு. பாபா வந்து பிரம்மா பாபா வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு, பாபா கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ட்டு. நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கைசா வண்டர்ஃபுல் ட்ராமா ஹே, இது எப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ட்ராமா. நீங்கள் எப்படி வந்து இந்த பதிதர்களை பாவனமாக்குறீங்க, முழு உலகத்தையுமே தலைகளாக மாற்றிடுறீங்க. மிகப்பெரிய ஒன்றாக இருக்குது. இது மிகப்பெரிய அதிசயம். எப்படி பாபாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வருதோ அதே போல் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான சிந்தனைகள் வரணும். எப்படி மனிதர்களுடைய படகை வந்து அந்த பக்கம் சேர்க்கிறது, அதாவது அக்கறைக்கு போய் சேர்றது எப்படி. அடுத்த பாயிண்ட்டு, அதிகாலையில் எழுந்து ரொம்ப அன்பாக பாபா கூட இனிமையான விஷயங்களை பேசுங்க. பாபா நீங்கள் 5000 வருஷம் கழித்து மீண்டும் வந்து சந்திச்சிருக்கிறீங்க. பாபா நீங்கள் வந்து எங்களை துக்கத்துலேருந்து விடுதலை பண்ணுறீங்க. பாபா நீங்கள் அதிசயம் பண்ணிட்டீங்க. பாபா 21 ஜென்மங்களுக்கு நீங்கள் ஆஸ்தி கொடுக்குறீங்க, ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி, சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்குறீங்க. பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவர். நீங்கள் வந்து எங்களை வந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுறீங்க. எவ்வளோ இனிமையானவர் நீங்கள். அதனால் நாங்கள் வந்து உங்களுடைய ஸ்ரீமத் படி கண்டிப்பாக நடப்போம். நாங்கள் ஒரு பொழுதும் அசுர வழிபடி நடக்க மாட்டோம். நாங்கள் வந்து உங்கள் மேலே பலியாயிருவோம். இனிமையான அப்பா, தந்தையே, நாங்கள் உங்களுடைய உதவிக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நாங்கள் தூய்மையாக ஆகி தூய்மையாக உலகத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம். நாங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி கண்டிப்பாக நடப்போம். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்ய மாட்டோம். பாபா நீங்கள் ஒரு அதிசயம் பண்ணிட்டீங்க, கனவுல கூட நாங்கள் நினச்சி பார்க்கல. முழு விஸ்வத்துக்கே நம்ம எஜமானனாக ஆகும் அப்படின்ட்டு நினச்சி கூட பார்க்கல கனவுல. நீங்கள் வந்து எங்களை என்ன மாதிரி இருந்த எங்களை என்ன மாதிரி ஆக்கிட்டுருக்கீங்க பாபா. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, அதிகாலையில் எழுந்து உட்காந்து பாபா கூட ரொம்ப அன்பாக பேசணும், நினைக்கணும். பாபா நீங்கள் எவ்வளோ மோஸ்ட் பிலவ்டு,
ரொம்ப ரொம்ப அன்பானவர். இந்த ட்ராமா வந்து எவ்வளோ விசித்திரமாக உருவாக்கப்பட்டிருக்குது. பாபா, நாங்கள் உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுக்குறோம், நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஆசி எடுப்போம். பாபா, நீங்கள் எவ்வளோ இனிமையானவர். உங்களுடைய நினைவினால் எங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகுது. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் முழு ஆஸ்தியையும் எடுத்து கொண்டு தான் விடுவோம், எடுத்தே தீருவோம். இப்பொழுது நாங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக கண்டிப்பாக ஆவோம். அப்பொழுது நாங்கள் சத்தியுக ராஜ்யத்தை அடைவோம். பாபா, நாங்கள் நிரந்தரமாக உங்களை நினைத்து கொண்டே இருப்போம். பாபா, நாங்கள் உணவு சமைத்தாலும் சுற்றி வந்தாலும் காரியங்கள் செய்தாலும் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். ஏனென்றால் நாங்கள் சதோ பிரதானமாக அவசியமாக வேண்டும். நாளையே நாங்கள் இந்த சரீரத்தை விட்டுவிட்டால் சதோ பிரதானமாக ஆவோமா ஆக மாட்டோமா என்று தெரியாது. ஏனென்றால் மரணத்தினுடைய பயம் இருக்கிறது. பாபா, நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள்கிட்ட ஆசையை கண்டிப்பாக எடுப்போம். இந்த மாதிரி பாபா கூட பேசிட்டு பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிங்க அப்படின்னா, பாபாவுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்க அப்படின்னா விகர்மங்கள் விநாசமாயிடும். அதனால் அந்த அமிர்த வேலை அப்படிங்கிற புத்தகம் இன்றையோடு முடிஞ்சிச்சு. முதல்ல இந்த புத்தகத்துக்கு நன்றி. இந்த புத்தகத்தை யார் வந்து தயாரித்தாங்களோ அவங்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே நன்றி. எந்த ஒரு மகான் காரியம் எப்போ வந்து நடக்குமோ அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறது கிடையாது. அந்த காரியத்துக்கு பின்னாடி நிறைய பேருடைய குழுவினுடைய ஊர்ஜா சக்தி வந்து அங்கே வேலை செய்யும். அதனால் யாராவது ஒருத்தர் மட்டும் அதனுடைய கிரெடிட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, அதனுடைய பங்குதாரராக ஆக முடியாது. உண்மையிலேயே சங்கமிகத்தினுடைய எல்லா காரியமும் பரமாத்மானுடைய சக்தியினால தான் நடந்துட்டுருக்குது. அதனால் ஏதாவது ஒரு மனிதருடைய வேலை இங்கு கிடையாது. இது வந்து முழு ஒரு குழுவினுடைய, ஒரு குரூப்பினுடைய, ஒரு டீமினுடைய ஒட்டுமொத்த ஊர்ஜா, ஒட்டுமொத்த சக்தி கலந்து இந்த வேலை நடந்திருக்கு. இன்றைய கவிதை இது கடைசி கவிதை. இந்த கவிதையினுடைய யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆனது வாசனா முக்த் வச்சன், அதாவது விகாரத்திலிருந்து விடுபட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வைராக்கிய ராகினி அது வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி இன்றைய கவிதையினுடைய தலைப்பு வைராக்கிய ராகினி. அழியும் இந்த உலகத்தை மறந்துவிடு, உள்ளுக்குள் தீபத்தை ஏற்றுவாயாக. மண் மீது உள்ள மண்ணாலான மாயையை விட்டுவிட்டு சிவனுடன் தொடர்பை ஏற்படுத்து. இந்த உலகத்தின் விளையாட்டானது ஒரு மாயம், ஒவ்வொரு காட்சியிலும் விஷம். இந்த பிரம்மையினுடைய திருவிழாவை நீ புரிந்து கொள். ஒவ்வொருவரும் இங்கு தனியமையானவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள். இப்பொழுது ஒவ்வொரு பந்தனத்தையும் உடைத்தெறி சிவனுடன் இணைப்பை ஏற்படுத்து. பார், சன நேரத்திற்கான இந்த சொந்த பந்தங்கள் உன்னை துக்கத்திற்கு பக்கம்தான் அழைத்து செல்லும். யார் மீது சுகத்தின் விருப்பம் இருந்ததோ, ஆசைகள் இருந்ததோ, அவர்கள்தான் நமக்கு ஆசு கொடுத்தார்கள், கண்ணீரை கொடுத்தார்கள். இப்பொழுது அனைத்து பந்தனத்தையும் உடைத்தெறி சிவனுடன் தொடர்பை ஏற்படுத்து. என்னுடையவர்கள்தான் இந்த விளையாட்டை விளையாடினார்கள், என் இதயத்தில் ஆழமான காயத்தை விட்டு சென்றார்கள். இப்பொழுது அனைத்து பொய்யான விஷயங்களும் சென்றுவிட்டது, ஓடிவிட்டது. இப்பொழுது மனதிலிருந்த அனைத்து மோகமும் உடைந்தது. இப்பொழுது அனைத்து பந்தனத்தையும் உடைத்தெறி சிவனுடன் தொடர்பை ஏற்படுத்து. கண்ணாடியாலான இது மாளிகை, கண்ணாடியாலான ஒரு கனவு, கண்ணாடியாலான கனவினுடைய ஒரு வலை. மாயை ஒவ்வொரு வினாடியும் நம்மை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. இதில் எந்த ஒரு அன்பும் இல்லை, இதில் எந்த ஒரு சாரமும் இல்லை. ஒவ்வொரு நம்மளுடைய சொந்த பந்தங்களும், ஒவ்வொரு உறவுகளும் கடைசியில் வியாபாரமாகத்தான் ஆகி போனது. ஆகையால் இப்பொழுது அனைத்து பந்தனங்களையும் உடைத்தெறியுங்கள், சிவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஓம் சாந்தி. இந்த கவிதை வந்து இன்றைக்கி பாட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஏஞ்சல் ஆஃப் சிவா சாங்ஸ் அப்படிங்கிற சேனலில் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாட்டு எல்லாமே அதனால் போய் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அது